ஊடக உறவுகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவாக நெக்ஸ்ட் வீக் ஒரு 3 நாள் லீவ் வருது. அடுத்த மாதம் ஒரு 5 நாள் தொடர்ந்து லீவ் வருது. லீவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க. ஒரு நல்லா சினிமாவுக்கு போவோம், லீவ் வந்துருச்சுன்னா சேர்ந்தாப்பில் போய் சினிமா பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் தடவையாக லீவ் வந்ததுன்னா சினிமாவுக்கு போவாங்க. சினிமா எடுக்கணுங்கிறதுக்காகவே லீவ் போட்ட டீம் இவங்க. அது ஒரு ஒரு சினிமா மேலே அவ்வளவு நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை. எனக்கு இந்த டீம் அறிமுகப்படுத்தி பேசுனது, இந்த டீமில் ஒர்க் பண்ணது எல்லாமே ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். இந்த படம் வெள்ளைப்பூக்கள் அப்படின்னு டைட்டில் வச்சு இந்த படத்தை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி உங்கள் பார்வைக்கு வச்சதுக்கு காரணம், நாங்கள் பிரமாமாக படம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸான என்டர்டெய்னர், குடும்பத்தோடு உட்காந்து எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு வெகுஜனங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல படம் அப்படின்னு நாங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது எங்களுடைய உணர்வை சத்தமாக குரல் எழுப்பக்கூடிய வலிமை உங்களுக்கு தான் உண்டு. எங்களை விட நீங்கள் தான் அதை இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். யூஸ்வலாக ஃபாரின் மட்டும் கிடையாது, அவுட்டோர்னு போனோம்னா கொஞ்சம் பிரச்சனை. சார் தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்கே சார், சார் சாப்பாடு கரெக்டாக வரல சார், இப்படிலாம் நிறைய ப்ராப்ளம் உண்டு அவுட்டோரில். ஆனால் நாங்கள் அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணும் பொழுது, சியாட்டலில் போய் அங்கே போய் ஒர்க் பண்ணும் பொழுது, ஏதோ கேகேஆரில் எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு வேலை பார்த்த ஒரு உணர்வு, மொத்த டீம் ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே உள்ளங்கையில் வச்சு தாங்கினாங்க. இந்த ப்ரொடக்ஷன்ஸ், இந்த இந்த இண்டஸ் கிரியேஷனுங்கிற இந்த தயாரிப்பு நிறுவனம் அவ்வளோ அற்புதமாக நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாங்க. ஒரு ப்ராடக்டை வெற்றியாக கொண்டு வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சாங்க. திரு திகா தயாரிப்பாளர், அப்புறம் அஜய், அப்புறம் சப்போர்ட் பண்ண சோமசேகர், கல்ராமன், டெண்டுகோட்டா வருண், இவங்கெல்லாம் வெறும் ப்ரொடியூசர்ஸாக மட்டும் இல்லாமல் ஒரு படத்துக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற வார்த்தையோடு இல்லாமல் அதை தாண்டி சினிமாவை நேசித்தாங்கங்கிறது தான் ஒரு அற்புதமான விஷயம். நான் நிறைய ப்ரொஃபஷனல் டீமோடு ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்கிறேன், நல்ல வேஷங்கள் செஞ்சுருக்கிறேன். பிகினிங் டு டில் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஃபில்ம் பேஷனோட ஒரு நல்ல சினிமா பண்ணணுங்கிற வேட்கையோடு பண்ண டீமை இந்த வெள்ளைப்பூக்கள் டீம். ஸோ இதில் ஒர்க் பண்ணுறதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ப்ரொடியூசர் வருண் சார் பேசும்பொழுது சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 70-75 நாள் பண்ண வேண்டிய ஒரு வேலையை ஒரு 20 நாளில் விவேக் சாரும் சார்லி சாரும் பண்ணி கொடுத்தாங்க, நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு. எனக்கு எந்த வேலை பிடிக்கிறதோ அந்த வேலை களைப்படைய செய்யாது. சினிமாவை ரொம்ப நேசிக்கிற ஒரு தன்மை விவேக்குக்கு உண்டு. அவரை ஆக்டர் விவேக்கா நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக சினிமாவுடைய எல்லா தளத்தையும் நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய கிரியேட்டர் தான் ஆக்டர் விவேக்கா உங்கள் முன்னாடி இப்போ இருக்கிறார். இந்த இடத்துல சொல்லணுமா அப்படிங்கிற எனக்கு ஒரு உணர்வு அடக்க முடியாமல் இருக்குது. அதையும் மீறி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறேன். உலக அரங்கில் உறுதியாக சார்லியின் இறகுகள் வலம் வரும், உலகம் அன்று அவனை கொண்டாடும் அப்படின்னு சொல்லி நானும் இந்த நூற்றாண்டுங்கிற புஸ்தகத்தில் கவிஞர் வாலி குறிப்பிட்டார். எங்கள் டைரக்டர் நிறைய ஸ்டேஜில் பேசும் பொழுது அவன் இன்டர்நேஷ்னல் ஆக்டர்ப்பா அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் சொல்லியிருக்கிறார். நடிகர்கள் அதிக தடவை என்னை உச்சரித்து உயர்த்தி பிடித்த அந்த தன்மை பத்மஸ்ரீ விவேக்கு தான் சாரும். அவருக்கு நான் என்றென்றும் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தரை ஒரு தடவை பாராட்டலாம், 2 தடவை பாராட்டலாம், பாராட்டிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது எனக்கு. தென்காசி பட்டணம் படம் இப்போ தாண்டா டப்பிங் பேசினேன், என்னால் பேச முடியல, சிரிப்பு அடக்க முடியலடா, அதனால் நாளை காலைல பேசுகிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன், பிரமாமா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்குவார். அந்நியன் படம் பார்த்துட்டு உடனடியாக இம்மிடியட்டான ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியதான ஜென்யூனாக ஏற்றுக்கிடுறோம். ஸோ அந்த உணர்வு எனக்கு விவேக் சாருங்கிற ஒரு நல்ல நண்பனை சினிமா எனக்கு தந்ததுக்கு நான் என்றென்றும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். டைரக்டர் விவேக் இளங்கோவன் சார் ஒரு 40-47 படம் டைரக்ட் பண்ணால் ஒருத்தர் எவ்வளவு நிறைவாக இருப்பாரோ அந்த மாதிரி முதல் படத்திலே பண்ணியிருக்காரு. முதல்ல எங்களை உட்கார வச்சு இதாங்க சீனு, இது டைலாக்கு அப்படின்னு
சொல்கிறவங்கள பார்த்துருக்குறோம். அதை தாண்டி சுதந்திரத்தை கொடுப்பார். நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள், நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி, ஒரு நடிகனுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் படத்தில் அழுத்தமாக பதிவு பெற்ற படம் வெள்ளைப்பூக்கள். ஸோ இந்த படம் வந்து நிறைய நம்மெல்லாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு சினிமா அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு இளைஞர்கள் எடுத்த படம் அப்படின்னு நினைக்கிறோம். அதை தாண்டி இந்த படம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்குமே பிரமாமா ரசிக்கக்கூடிய ஒரு படம். எல்லா சீனுமே ரசிப்பாங்க. ஷார்ட்லேயே நிறைய வசனம் செய்ய வேண்டியதை விஷுவலாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து ஜெரால்டு. அவர் ஏதோ அமெரிக்கன் கேமராமேன் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிட வேண்டாம். அவர் வந்து நம்ம திருச்சிக்காரரு. அவ்வளோ அற்புதமாக உழைச்சி பண்ணியிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ராத்திரி பகல் சாப்பிடாம உறக்கம் இல்லாமல் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த உருவாக்கப்பட்ட கஷ்டம் இருக்குல்ல, இந்த கஷ்டம் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு இந்த படத்துக்கு டிசர்வ் டு ஹேவ் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டது. இந்த வெள்ளைப்பூக்கள்ங்கிற இந்த படம் வந்து தேவ், பூஜா, நிறைய ஆர்டிஸ்டுங்கள்லாம் இதில் பங்கெடுத்திருந்தால் கூட எனக்கு என்னுடைய கேரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படம். யூஸ்வலாக காமெடி அப்புறம் குணச்சித்திரம் ரெண்டும், நகைச்சுவையும் குணச்சித்திரமும் மிக்ஸ் பண்ணி வர்றது வந்து ரியலாகவே ஆக்டருக்கு ஒரு சேலஞ்ச். இந்த படத்தில் எனக்கு உண்மையிலே ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு சவாலாக அமைஞ்சது. எப்படின்னா எந்த இடத்துலையுமே லவுடராகவே இல்லை, ஆனால் ஹியூமர் இருக்கணும். எந்த இடத்துலையும் கண் கலங்குற மாதிரியெல்லாம் இல்லை, ஆனால் பார்க்குறவங்க கண் கலங்கணும். ஸோ டைரக்டர் விவேக் இளங்கோவன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த இடத்துல. அது வெரி டஃப் டு ப்ரெசன்ட். ஸோ இது எப்போயாவது தான் ஆர்டிஸ்டுடைய லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷாக தான் அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் செய்கிறத வந்து இந்த வெள்ளைப்பூக்கள் படத்தில் நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக கருதுகிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் தேவ். சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ இது என்னோட 3வது படம். தெரியாதவங்களுக்கு நான் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் வந்து வாய்மொழி பேசும், செகண்ட் படம் ஒரு நாள் கூத்து, திஸ் இஸ் மை 3rd ஃபிலிம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. சென்னை பையன் தான், தமிழ் ஆள் தான். ஸோ அவங்களோட சியாட்டிலேருந்துலாம் கிளம்பி வரல, இங்கே பிறந்த வளர்ந்தவன் தான். ஸோ after that I want to thank the team first of all, starting with Ajay, Diga, Vivek as well as Varun. இவங்களை தவிர்த்து கல்ராமன் சார் அண்ட் சோமசேகர் சார் அண்ட் என்டையர் டீம் இன் சியாட்டில். ஒரு பெரிய குடும்பம், ஒரு 60-70 பேர் 100 பேர் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஃபேமிலி. எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹாய். அதையும் தாண்டி என்னோட நெக்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து விவேக் சாருக்கும் சார்லி சாருக்கும். நான் 3வது படம் தான், அவங்க 2 பேர் சேர்ந்து 1000 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்காம ஒரு ஷார்ட்லேயும் நிறையா சொல்லி கொடுத்து கைட் பண்ணி இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ட்ரீட் பண்ணி they guided me all along. ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் படத்தை பற்றி சொல்லணுன்னா வந்து படத்தில் நான் விவேக் சாரோட சன் அஜய்ங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன். அங்கே மைக்ரோசாஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு கை. இங்கே படிச்சுட்டு அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தட்ஸ் மை ரோல் அண்ட் மை சீன்ஸ் ஆர் மோஸ்ட்லி வித் விவேக் சார். கொஞ்சம் இமோஷ்னல் சீன்ஸ் நிறையாவே இருக்கும். இட்ஸ் கம் அவுட் வெல் and I hope all of you like it. But beyond that, நான் இந்த படத்தை ஏன் போய் பார்க்கணுங்கிறத நான் அதை எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன். and I wanted to say this specifically. மெயின் ரீசன் வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து இட்ஸ் ஒரு பேஷனோட செய்யப்பட்ட படம். ஏன்னா வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன். நான் இங்கே இருந்தவன், நான் இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்கேன். ஆட்ஸ்லாம் பண்ணுறதால எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். ஸோ அங்கே போகும்போது எனக்கு தெரியாது, கிளம்பும் போது தெரியாது, அதாவது அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இதை பண்ண போகிறாங்கன்னு. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, மார்னிங் 7 to 3, 2 அந்த மாதிரி ஒரு நாள் ஒர்க் பண்ணுவாங்க. சடனாக எங்கே போயிட்டாருன்னு ஆஃபீஸ்லேருந்து வரேன், ஒன்றும் இல்லை மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். அப்படியா, ஓகே ஃபைன், இப்போ ஷூட்டிங் முடிச்சுட்டு ஓகே வாங்க வீட்டுக்கு போகணும். இல்லை நீ வீட்டுக்கு போ, நான் ஆஃபீஸ் போகணும். எனக்கு வந்து லிட்டரலாக வந்து நான் ஜோக்குக்காக சொல்ல, நீங்கள் கேட்கலாம் யாரை வேணாலும். மார்னிங் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, ஷூட்டை முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, திருப்பி 5 மணி நேரம் தூங்குவாங்க. என்னால் அதை யோசிச்சு பார்க்க முடியல. இங்கே வந்து 9 to 5 ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு படம் போய் எடுத்துகிட்டு தெரில பண்ணுவோமா, எனக்கு தெரில, ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அந்த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் தே புட் வாஸ் அமேசிங், மேசிவ். இது வந்து சும்மா ஒரு ஆமச்சூரிஷ் அட்டம்லாம் கிடையாது. அதுக்கான என்ன எஃபர்ட், தேடுதல், லொக்கேஷனாக இருக்கட்டும், அதுக்கான ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டாக இருக்கட்டும், க்ரூவாக இருக்கட்டும், கேஸ்டாக இருக்கட்டும், ஆன்லைன் ஏடிஸ், ஆஃப்லைன் ஏடிஸ். சடனாக 40வது நாள் ஷூட்டிங்கில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஏடி வராரு. அவர் என்கிட்ட வந்து உங்களுக்கு இந்த சீன், இந்த காஸ்டியூம், இந்த டைலாக் உங்களுக்கு தெரியும்ல,
எனக்கு தெரியும், பட் ஆனால் நாங்கள் இன்றைக்கி தான் உங்களை முதல் வாட்டி பார்க்குறேன், உங்களுக்கு எப்படி எல்லாம் தெரியுது அப்படின்னு. அவர் சொன்னேன், இல்லைப்பா வரதுக்கு முன்னாடி நேற்று எனக்கு இமெயில் வந்துடும், எல்லாம் நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னேன். தெய்வம் சார் நீங்கள் சமயம் ஒரு 8 AD ஷெடியூலிங்க்கு 8 AD ஆன் த ஸ்பாட்டுக்கு. ஆனால் எல்லோரும் ஒரு 4 நாள் தான் வருவாங்க, ஆனால் வரவனுக்கு என்ன சீனு என்ன ஷார்ட்டு என்ன எடுக்கணுங்கிறது அத்துப்படியாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருப்பாங்க. இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம், லாஸ்ட் டே ஐ திங்க் மைக்ரோசாஃப்ட் பில்டிங் நம்பர் 86 ஷூட் பண்ணியிருந்தோம். காஸ்டியூம் இன்சார்ஜ் ஐ திங்க் ஹர் நேம் வாஸ் பிரியா, கையில் குழந்தையோட 4 மாதம் குழந்தையோட இருக்காங்க, இந்த பக்கம் எங்களுக்கு காஸ்டியூம் சொல்லுங்க. ஐ வாஸ் லைக் என்ன எஃபர்ட் இது, ஐ மீன் 4 மாதம் குழந்தையோட இருந்துட்டு அங்கே வந்து காஸ்டியூமும் பார்த்துக்கிறாங்கிறது எனக்கு இட் வாஸ் லைக் பியூர்லி மேட் அவுட் ஆஃப் பேஷன். அட்லீஸ்ட் இந்த ஒரு காரணத்துக்காக தீகா கேட்ட மாதிரி 100 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுங்க. வி வாண்ட் யுவர் சப்போர்ட். இன்னும் நான் சொன்ன மாதிரி இது வந்து நாட் ஜஸ்ட் சும்மா ஏனோ தானோலாம் பண்ணல, முழுக்க ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. விவேக் இளங்கோவன் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இந்தியா வந்தார். எப்போ வந்தீங்கன்னு கேட்டால் போன வாரம் வந்தேன், நாளைக்கு கிளம்புறேன். சரி 5 நாள் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா 5 நாள் எடிட்டரோட உட்காந்தேன், ஃபேமிலி இன்னும் பார்க்கல அப்படின்னாரு. லைக் நான் 95 ஆனால் எப்படா வீட்டுக்கு போகலான்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இங்கே என்னடானா ஒரு 6 நாள் கேப்பில் வந்துட்டு he didn't spend time with his family. I mean நான் சும்மா இது வந்து கட்டுக்கதை இல்லை, இது நான் உண்மையிலே பார்த்தது. ஸோ இது சொல்லணும்னு ரொம்ப நாளாக துடிச்சிட்டு இருந்தேன், இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும். டூ சப்போர்ட் தெம். எங்கள் பர்ஃபார்மன்ஸ் கதை அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் இந்த எஃபர்ட்டுக்கு ஒரு அட்லீஸ்ட் அந்த எஃபர்ட்காக நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி போய் பார்க்கணும். அந்த ஒரு வாட்டி போய் பார்த்தா போதும் இது ஹிட் ஆகிடும்னு எனக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்தது தயாரிப்பாளர். எல்லோருக்கும் வணக்கம். இண்டஸ் கிரியேஷன்ஸ் தயாரித்துள்ள வெள்ளை பூக்கள் இன் அசோசியேஷன் வித் டென்ட் கொட்டா. இது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு மூமெண்ட் எங்களுக்கு. இது வந்து ஒரு 3 வருஷமாக நாங்கள் வந்து இந்த படம் ஸ்டோரி டிஸ்கஷன் ஷூட்டிங் எல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ நீங்கள்லாம் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வெரி பிக் தேங்க்யூ டு ஆல். ஸோ இந்த இண்டஸ் கிரியேஷன்ஸ் வந்து 10 years பேக் ஒரு சியாட்டலில் வந்து ஒரு ட்ராமா ட்ரூப்பாக நாங்கள் ஆரம்பித்தோம். பல மேடை நாடகங்கள் போட்டோம் ஃபார் ஃபண்டிங் NGOs அண்ட் சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ அது வந்து ஸ்லோவாக ஷார்ட் ஃபிலிம் குரூப்பாக டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து ஃபீச்சர் ஃபிலிம் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி திகா சேகரன் இன்னும் விரைவாக பேசுவார். ஸோ இந்த படத்தை பற்றி முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா வந்து லொக்கேஷன் சியாட்டலில் கம்ப்ளீட்டாக எடுக்கப்பட்ட ஒரு படம். எப்படி வந்து விவேக் சாரை வந்து ஒரு புது இது கேரக்டராக நாங்கள் காட்டணும்னு ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி சியாட்டிலையும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டராக காட்ட நாங்கள் ஆசைப்பட்டோம். ஸோ நீங்கள் ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க, சார்லி சார் கூட ஒரு டைலாக் சொல்லுவார், இன்னும் அவர் பிளேனில் மட்டும்தான் போகல அப்படின்னு. அது ஏன்னா பிளேனில் போட்டு எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல, மற்றபடி எல்லா இடத்துக்கும் பர்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ அந்த வகையில் வந்து ஸோ ஒவ்வொரு லொக்கேஷனையும் வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அந்த நியூக்ளியர் ரியாக்டராக இருக்கட்டும். ஆக்சுவலாக வந்து அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து அந்த சேஸ் சீக்வன்ஸில் அதை பற்றி சொல்லணுன்னா ஒரு டெம்பரரி லொக்கேஷன் ஒன்று இருந்தது. அன்றைக்கி நைட்டு வந்து 12 o'clock ஷூட் முடிஞ்சுது. ஸோ நான் திகா அப்புறம் டைரக்டர்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சரி இந்த ஒரு லொக்கேஷன் இருக்குது, இங்கே வந்து ஹாலிவுட்டில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்து அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து டீம் கிட்ட சொன்னோம். உடனே வந்து எல்லாரும் எக்ஸைட் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல 4 மணி நேரம் தள்ளி. ஸோ காலையில் 4:30 மணிக்கு எழுந்து போய் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே ஷூட் பண்ணோம். 6 மணி நேரம் தான் டைம் ஷூட் பண்ணுறதுக்கு. பட் அதில் என்னென்னா வந்து அந்த டீம் அந்த ஸ்பிரிட் வந்து ஸோ ஹை. அவங்ககிட்ட சொன்ன உடனே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லொக்கேஷன்ஸில் எடுக்கணுமா, சரி வா பேக் பண்ணிட்டு கிளம்புவோம். எல்லோரும் 4 மணிக்கு 12 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு எல்லோரும் அங்கேயே படுத்துட்டு எழுந்து கிளம்பிட்டோம் காலையில் 4 மணிக்கு ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் டீம் ஸ்பிரிட் ஹஸ் வாட் இஸ் காட் அஸ் டுடே. அதே மாதிரி வந்து நீங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து யூ வில் ஆல்சோ சி விஷுவல்ஸ். ஸோ சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், தி ஆர்ட் டிபார்ட்மெண்ட், எவ்ரிபடி வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா எல்லாருமே வந்து சியாட்டில் ஒரு 10-12 வருஷமாக வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து நிறையா சியாட்டில் சுற்றி பார்த்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றத இது ஒரு க்ரைட்டீரியாவாக இருந்தது. ஸோ சியாட்டில் பிகம்ஸ் அ ஹியூஜ் கேரக்டர் இன் திஸ் மூவி. ஸோ அது நல்லா வெளில வந்திருக்கு. So I hope it will run well in the theatres also. Thank you. வணக்கம். நிக்கில் சாருங்க. முதல்ல பயங்கர இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, தமிழில் மட்டும்தான் பேசணும், ஆங்கில வார்த்தை ஒன்று கூட வந்திருக்காது. ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ பார்த்துருங்க. என் பேர் திகா சேகரன். என்னடா பேர் திகான்னு யோசிக்காதீங்க, தமிழன் தான். எங்கள் சொந்த ஊர் விளாத்திக்குளம் பக்கத்தில் ஒரு 5 kilometers தூரம். விவேக் சார், சார்லி சார் எங்கள் ஊரில் ஒரு 10-15 kilometers டிஸ்டன்ஸில் எல்லாம் அவங்க சொந்த ஊர். ஸோ என்னடா இவனுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறீங்க. நான் வந்து பை ப்ரொஃபஷன் இன்ஜினியர். மைக்ரோசாஃப்டில் 16 years
இன்ஜினியர் டைரக்டராக இருந்திருக்கேன், ஸ்கைப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுறேன். யோசிக்கலாம் என்னடா இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அஜய் சொன்ன மாதிரி ஒரு 2005 நான் இப்போ ஒரு 6 இயர்ஸ் யூஎஸில் இருந்திருக்கும் போது நாங்களுமே தமிழ் சினிமா, தமிழ் கல்ச்சர், வி லவ் இட் பேக் ஹோம். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஏன்னா வந்து நீங்கள் எழுதுறது, நியூஸ் பேப்பர்ஸ், மீடியாவில் எழுதுறது தான் வி கீப் இன் டச். தட்ஸ் அவர் பெஸ்ட் வே. ஓகே, ஸோ வந்து இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், வாட் கேன் வி டூ இருக்கும்போது வி ஸ்டார்ட் இண்டஸ் கிரியேஷன்ஸ் அப்படின்னு ஒரு தியேட்டர் குரூப் ஆரம்பித்தோம் அப்போ. ஸோ எவ்ரி இயர் ஒரு மெகா ஸ்கேலில் ஒரு தியேட்டர் ஷோ போடுவோம். இட்ஸ் நாட் லைக் ஸ்கிட் மாதிரிலாம் கிடையாது. பிரம்மாண்டமாக செட்டு போட்டு ஒரு 6 months ஒர்க் பண்ணி வில் மேக் லைக் ஷோஸ், வில் ட்ராவல் அரவுண்ட் த US a bit. Whatever proceeds we get from that, we used to donate back to charity back home here. உதவும் கரங்கள், aid, ஆஷா, அது மாதிரி நிறைய இருக்குது, டொனேட் பண்ணியிருக்கோம். Over the last 13 years ஒரு 2 crore rupees raise பண்ணி we have donated to various charities around the world. ஒரு டீமில் வந்து ஒரு 200 to 300 people ஒர்க் பண்ணியிருப்பாங்க over the last 12 to 13 years. ஸோ இந்த ஜேர்னி பண்ணிட்டு இருக்கும்போது எவ்ரி இயர் வி ஆல் யூஸ் டு கம் டுகெதர், வந்து ஒரு ட்ராமா போட்டு ஒரு டீமாக ஒர்க் பண்ணுவோம். த டீம் இஸ் வாட் இஸ் கெப்ட் அஸ் டுகெதர் ஃபார் ஸோ லாங். அப்படி இருக்கும்போது ஒரு லாஸ்ட் 3-4 years பேக் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இட் வாஸ் கெட்டிங் வெரி பாப்புலர். அப்படி பண்ணும்போது வி சரி ஓகே ஒரு ஷார்ட் ஃபிலிம் ட்ரை பண்ணால் என்ன அப்படின்ட்டு வி ஸ்டார்டட் டூயிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அப்படி ஆரம்பித்து ஒரு 4-5 எடுத்தோம். விவேக் டைரக்டர் அதில் நிறைய டைரக்ட் பண்ணார். நிறையா இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வின் பண்ணோம். அப்படி we got a lot more confidence on reaching beyond Seattle and beyond the US. அப்படி தற்செயலாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் பிளேக்கெலாம் வருண் வந்துட்டு, பாஸ் நீங்கள் என்ன பாஸ் பயங்கரமான டீமாக இருக்கீங்க, நீங்கள் என்ன ட்ராமாலாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு படம் எடுத்தால் என்னென்னு கேஷுவலாக ஒரு நாள் சொன்னார். தேட்டரில் பார்த்து சினிமா நாங்கள் தேட்டர் ரெகுலராக போவோம் எவ்ரி வீக். அப்போ ஆரம்பித்த எல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை, என்னடா சின்ன படம் எடுக்கலாம்னு சொல்கிறாரா அப்படின்ட்டு. அப்படி ஆரம்பித்தது ஒரு few years back. Then we started working towards it and it's landed with வெள்ளை பூக்கள். அதான் மினி ஸ்டோரி, ஒரு மேரத்தான். we worked a lot. நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணவங்க எல்லாமே 95% எல்லாமே இன்ஜினியர்ஸ், people working there. We have a 9 to 5 job. We love our job. Okay, so we are all good at it too. It's not that நாங்கள் வந்து சும்மா கேஷுவலாக அது இல்லாமல் இல்லை. we are all we do pretty good. ஸோ இந்த படம் வந்து we have done it in our extra effort. ஈவினிங் ஒர்க் பண்ணி, வீக்கெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி, லீவ் எடுத்து பண்ணியிருக்கோம். ஹியூஜ் தேங்க்யூ டு அவர் ஃபேமிலிஸ் பேக் ஹோம் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். எல்லாமே 9 to 5 ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் 9 to 5 ஒர்க் பண்ணிட்டு we used to go work for the movie. So using this opportunity to thank our families and everybody back home. டெக்னாலஜி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு லாஸ்ட் 3-4 yearsல. ஓகே, ஸோ தட் இஸ் எனேபிள்ட் அஸ் டு டூ திஸ். இது ஒரு 10 years பேக் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியாது. யூடியூப் வீடியோஸ், அதான் நீங்கள் எழுதுகிற நியூஸ்லாம் எல்லாமே பார்ப்போம். ஓகே, சில ஐ டோன்ட் வாண்ட் டு கால் அவுட் சம்படி. உங்கள் யூடியூப் சேனல்ஸ்லாம் டெய்லி வர நியூஸ்லாம் நாங்கள் வந்து நீங்கள் போடுற நியூஸ் வச்சு தான் நாங்கள் படமே எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக எப்படி பிஸ்னஸ் பண்ணுது, அது பண்ணுது, இந்த சினிமா நியூஸ், லேர்னிங் அபவுட் எவ்ரிபடி. வி ஹவ் லேர்ன்ட் அ லாட் யூஸிங் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் டூல்ஸ். ஹெல்ப்ஸ் அஸ் அ லாட். படம் ஆரம்பிக்கும் போது we had 2 goals. One is like all because of the team and everything we have, we said okay, we need 2 goals பண்ணோம். ஒன்று வந்து we want to make a movie which we are all very proud of. We want to make a movie which is really proud of. லைஃப்டைமில் வந்து look back and say பெருமைப்படுற விஷயமா இருக்கணும். நம்ம பேர குழந்தைங்க பார்த்தா, அஜய் சம்பத் பார்த்தா, அவன் பேர குழந்தை பார்த்தா பெருமைப்படணும் அப்படி ஒரு கோல் வச்சுருந்தோம். I think we have met that goal. I think நாங்கள் படம் பார்த்த வரைக்கும் we are very very happy with the outcome, how the movie is turned out. I think huge thanks to everybody on the stage. Charlie sir, Vivek sir, எங்கள் நம்பி எப்படி சியர்ல வந்தாங்கன்னு தெரில, இன்னும் எங்களுக்கு தெரில எப்படி வந்தாங்கன்னு. ஸோ நல்லா வந்திருக்கு படம். ஸோ வெரி ஹாப்பி. The second goal is we definitely want to make the movie business success, right? So I think that's a very important thing. We have a lot of investors and stuff, and I think more than anything, I think it will open up a lot more opportunities for people all around the world who love Tamil and Tamil cinema to come and produce content like this. I think entertainment and media is one of the most important things in life. Idilatti life ekadadu. We all want to watch things to keep ourselves happy. So I think we hope it's business success. Nikhil sir video நிறைய பார்த்துருக்கோம். நிறைய அவர் போடுற வீடியோ எல்லாமே கரைச்சி குடிச்சாச்சு. நாங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, பெரிய படம் சின்ன படம் அப்படி எதுவுமே கிடையாது, நூன் ஷோ வரைக்கும் தான் அது. ஓகே, நூன் ஷோக்கு அப்புறம் அது வந்து பெரிய படமாக இருந்தாலும் சரி, சின்ன படமாக இருந்தாலும் சரி, த கண்டென்ட் அண்ட் எவ்ரிதிங் மேட்டர்ஸ். ஸோ வி ஹவ் டேக்கன் தட் அஸ் அ பெட் அண்ட் மேட் திஸ் மூவி. எங்களை நூன் ஷோ வரைக்கும் எங்களை கொண்டு போய் சேர்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அது கடவுள் செயல்.
Right, so with that, I'll keep it short. Thank you so much. Again, press and media and everybody, we love you all. Thank you for providing such amazing content for us, people living abroad. நான் 20 years இருந்திருக்கேன் outside India. Now, நீங்கள் பண்ணுறதை படித்து I am more up to date than anybody here. Okay, so a lot more people here like that, right? So thank you so much for all for everything you do for keeping us closer to home. Thank you so much. நன்றி. என் பேர் வருண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னுடைய ஃபேமிலி, அப்புறம் அப்பா அம்மா, என்னுடைய ஒய்ஃப், அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அடுத்து வந்து இதுக்கு முக்கிய காரணம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ப்ரொடியூசராக இந்த ஒரு டீம் இங்கே வைக்காததுக்கு வந்து டென்கோட்டா தான். ஏன்னா டென்கோட்டா இது 50th year anniversary. வி ஹவ் கம்ப்ளீட்டட் 5 years டென்கோட்டா ஆக்சுவலாக. நிறைய பேர்த்துக்கு எங்கள் மீடியாவில் தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நாங்கள் இந்தியாவில் இல்லை, பட் எக்ஸப்ட் இந்தியா ஓவர்சீஸில் வந்து டென்கோட்டா இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் தமிழ் மூவிஸ். ஸோ வி கனெக்ட் டு த பீப்புள். நிறைய பேர் இவங்க இந்த டீம்லாம் எங்களுக்கு வந்து தெரிஞ்சதே வந்து ஒரு டென்கோட்டாவுடைய ப்ரொமோஷனில் தான் பார்த்தோம். அப்போ வந்துட்டு ஸோ இவங்க ப்ளே எல்லாம் பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன், பஸ் நல்லா பண்ணுறீங்க, உங்கள் ப்ளேவே வந்து சங்கர் மூவிஸ் மாதிரி இருக்குது, நீங்கள் நல்லா செட்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அவங்க ஷார்ட் ஃபிலிம் போனாங்க. அங்கே போய்ட்டு ஃபைனல்ஸ் அதில் நாங்கள் தான் இது பண்ணியிருந்தோம், ஸ்பான்சராக போயிருந்தோம். ஸ்பான்சராக போயிட்டு அந்த ஃபைனல்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு நான் சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக படம் பண்ணியே ஆகணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம் நீங்கள் படம் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த ஏன்னா இது வரைக்கும் வந்து ஓவர்சீஸில் நிறைய பேர் வந்து இந்த கனடாலேருந்து யூகேலேருந்து படம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக இது வரைக்கும் எதுவுமே மீட் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட்டே நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், சரி படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சரி 2-3 பட்ஜெட்டில் ஒரு இது சொன்னாங்க, நம்ம ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூப்பிட்டா ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு. அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கதை சொன்னார். சொல்லிவிட்டு சரி உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை இது விவேக் சார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு டைரக்டர் சொன்னார். உடனே சரி ஓகே நான் வந்து ஒரு 1/2 hour உங்களுக்கு கால் பண்ணுறேன் சொல்லிட்டு மாலா மணியன்னு சொல்லிட்டு விவேக் சாருடைய காமன் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக அவங்க நார்மலாக பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அப்போ வந்து சொன்னேன், இந்த மாதிரி சார் மேடம் இந்த மாதிரி படம் பண்ணணுன்னு சொல்கிறாங்க விவேக் சார் கூட, ஸோ நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சார் உடனே லைனுக்கு வந்தார். சார் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது சார், நீங்கள் கேட்க முடியுமான்னா சரி கேட்குறவருன்னு ஒரு டைம் சொன்னார். அப்புறம் ஸ்கைப்லேயே தான் மீட்டிங் நடந்துச்சு ஆக்சுவலாக, டைரக்டருக்கும் விவேக் சாருக்கும். ஸ்கைப்பில் இது பண்ணிவிட்டு அதை ஓகே சொல்லி லைன்லாம் பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டாரு. உண்மையாலுமே எங்களுக்கே ஷாக்காக இருந்துச்சு, சார் ஓகே சொல்லிட்டாரு விவேக் சார் ஓகே சொல்லிட்டாரான்ட்டு. ஏன்னா எங்களை எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஒரு யூஎஸ்க்கு எங்களை நம்பி வரணும் ஆக்சுவலாக. வந்துட்டு 30 days ஷூட் பண்ணணும், ஒரு ஹெல்ப்பர் கூட இல்லை, அவர் தனியாக தான் வந்தார். ஃபஸ்ட் டைம் அவர் வாழ்க்கையிலே வந்து செல்முருகன் அவரெல்லாம் இல்லாமல் அவர் வந்து ஆக்சுவலாக தனியாக வந்தார் ஆக்சுவலாக. செல்முருகன் சார் வந்து சொல்லிகிட்டே இருந்தார், சார் இது வரைக்கும் சார் வந்ததே இல்லை சார், நீங்கள் பார்த்துக்கணும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அன்றைக்கி அவர் ஸ்டோரி சொன்னமோ அதுக்கப்புறம் ஒரு 4-5 months ஆகிடுச்சு நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி வந்து ஒரு நோட்டு அந்த ஸ்கிரிப்டை வந்து இது பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அது வந்து ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி வந்துட்டு ரொம்ப இன்வால்வ்டாக நாங்கள் வந்து புது பசங்க அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபஸ்ட்டு படம் ஒரு ஹீரோ எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி எங்களுக்கு பயங்கர கோஆப்ரேட் பண்ணார். எங்களை வந்து ஏதாவது சின்ன பசங்க வந்திருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப விவேக் சார் வந்து இது பண்ணார். அப்புறம் சார்லி சார் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், லேட்டஸ்ட் காமெடியன்ஸ் அவங்கெல்லாம் சொல்லிட்டு. யார் கேட்டாலும் 15 days கால் ஷீட்லாம் கிடைக்கவே கிடைக்காது பஸ் இந்த இதுவில். ஏன்னா நீங்கள் 15 days கொடுக்குன்னா நீங்கள் 1 கோடி தரணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த காமெடியன்ஸ்லாம் வரும்போது சரி இல்லை அப்புறம் சார் வேறு என்ன பண்ணலாம் சார், இன்னும் 1 week தான் இருக்குது ஷூட்டுக்கு, என்ன பண்ணலாம் விவேக் சார்கிட்ட கேட்டுக்கும்போது சார்லி கேட் பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நாங்கள் பண்ணி 30 years ஆகிடுச்சு, ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் 2 பேரும் பண்ணி அப்படின்னோடனே சரி சார்லி சார் போன உடனே ஒரு 10 minutes ஃபோனில் தான் சொன்னார். சொன்ன உடனே சார்லி சார் அவருடைய எனர்ஜி ஃபஸ்ட் டைம் பார்த்த எனர்ஜி அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதே தான் எனர்ஜி எங்களுக்கு வந்துட்டு. அவரும் அதே மாதிரி தான் எங்களை வந்து
ஏதோ வந்திருக்காங்க சும்மா காசு வாங்கிட்டு இது பண்ணலாம் அந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர் இல்லாமல் அந்த இன்வால்மெண்ட்டோட நெக்ஸ்ட் 1 வீக்கில் அவர் யூஎஸ் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் 15 days கம்ப்ளீட்டாக எங்களுக்கு ஒர்க் பண்ணி 30 days வந்து இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் ஷூட் பண்ணியிருந்தோம்னா ஒரு அட்லீஸ்ட் 70 to 75 days ஆக வேண்டிய ஷெட்யூலை வந்து ஒரே ஷெட்யூலில் விவேக் சாரும் சார்லி சாரும் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. விவேக் சார்லாம் வருண் இல்லை என்னால் முடியல கடைசியில் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இது வந்து இது வந்து ட்ரிபிள் கால் ஷீட்லாம் போயிடுச்சு 24 hours போயிட்டே இருந்தாங்க இது சொல்லிட்டு. பட் ஆனால் அவர் முடியலன்னு சொன்னாலும் அவருடைய டெடிகேஷன் லெவல் வந்து விவேக் சார் சார்லி சாரோட டெடிகேஷன் லெவல் இஸ் அமேசிங். எங்கள் வாழ்க்கையில் ஒன்று கற்றுக்கிட்டது என்னென்னா எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவருடைய டெடிகேஷன் இந்த ஏஜுக்கு போயிட்டு அவங்க அவ்வளோ டெடிகேட் பண்ணி எங்களுக்காக ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏதோ ஒன்று இது பண்ணிட்டு போயிருக்கலாம், நடிச்சுட்டு போயிருக்கலாம். பட் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவங்க எடுத்துக்கிட்ட இது பார்த்திங்கன்னா இட்ஸ் அமேசிங். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இது பண்ணுறது வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவங்கள மாதிரி கண்டிப்பாக நாங்களும் ஒர்க் பண்ணணும். தேர் லெஜண்ட்ஸ் ஆக்சுவலாக கண்டிப்பாக வந்து அவங்கள மாதிரி இட்ஸ் எ இன்ஸ்பிரேஷன். அவங்க கூட ஒர்க் பண்ணால் தான் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி சார் தேங்க்யூ சார். எங்களுக்காக நீங்கள் 30 days வந்து எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னுடைய தென்கொடா டீம், ஸோ முருகன் பிரபு அண்ட் சத்யா. ஸோ இவங்க எல்லாம் இந்த 5 years நாங்கள் இது பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு ஒரு கான்டாக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா தென்கொடானால தான். அது எங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கேல் சோமா ஒரு சில அவங்களும் வந்துட்டு ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க, மெர்க்குரி மயதமான்னு சொல்லிட்டு. அவங்களுக்காகவும் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு அவங்களும் மேற்கொண்டு நிறைய படங்களுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலாக வந்து எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நாகராஜன் அவர் வந்து எங்களுக்கு எல்லாம் சென்சார் ப்ராசஸ்லேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இது ஆக்சுவலாக வந்து நாங்கள் ட்ரைடன்ட் கிட்ட போய் காமிச்ச உடனே சார் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார், ஸோ என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுடைய இதுவெல்லாம் நாங்கள் ரிலீஸ் டேட் போட்டோடனே எங்களுக்கு எல்லா பெஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ தமிழ்நாடு அன்றைக்கி 19th கண்டிப்பாக இது பெருசாக ரிலீஸ் பண்ணுவோம்னு நல்லா ரிலீஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் கண்டிப்பாக, ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு 20-30 டைம் பார்த்துட்டேன். 450 படத்தில் நடிக்காத விவேக், அவர் பார்க்காத ஒரு ஆக்டிங்கை வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் பார்ப்பீங்க. நான் நாங்கள் சும்மா சொல்ல, நானும் இது வரைக்கும் டெய்லி வாரம் 2 படம் பார்க்குறேன். இன்றைக்கி ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும், என்ன கிரிட்டிக்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும் எங்களுக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு இது வந்து எங்களுக்கு விவேக் சார் ஒரு டிஃப்ரெண்ட் விவேக் சார் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அப்புறம் வந்துட்டு விவேக் சார், நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களுடைய கரியரில் ஒன்றே ஒன்று மட்டும் நடக்கலை, ஒரு 2 விஷயம் நடக்கலைன்னு சொன்னீங்க. இல்லை ஒன்று நீங்கள் இன்னும் டயட் பண்ணல, இன்னொன்று வந்து நீங்கள் சோலோவாக நடித்து ஒரு ஹீரோவாக நடித்து இது வரைக்கும் ஹிட் ஆகலைன்னு சொன்னீங்க. பட் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஹிட் ஆகும் சார். அது கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக இதுக்கும் இன்னொரு சக்ஸஸ் மீட் வைப்போம். இந்த மீடியா வந்து நெக்ஸ்ட் வீக் படம் பார்த்துட்டு கண்டிப்பாக அதை கண்டிப்பாக சொல்லுவாங்க, ரிலீஸ்க்கு முன்னாடியே சொல்லுவாங்க, இது உங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு நாங்கள் இது பண்ணுறோம். அடுத்து வந்து கண்டிப்பாக இந்த மீடியா எல்லா கொஷினும் இது எல்லாமே கேட்பாங்க சார் உங்ககிட்ட. தளபதி 63 அப்டேட் கேட்பாங்க இன்றைக்கி. ஸோ அதனால் இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா, நான் வந்து மிகப்பெரிய விஜய் சார் ஃபேனு. ஸோ அதனால் ஹிட் பண்ணனா என்ன நீங்கள் அவரை ஒரு டைம் மீட் பண்ண வைக்கணும் சார். தேங்க்யூ சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுனது கிடையாது. ஸோ பேசல, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி மைக் கொடுத்து பேச சொன்னாங்கன்னா நான் நிறையா கோடு தான் பேசுவேன். கோடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மைக்ரோசாஃப்டில் வேலை. ஸோ நான் C# எக்ஸ்பிளைன் பண்ணால் யாருக்கும் புரியாது. ஸோ அதனால் ட்ரை பண்ணுறேன், ஏதாவது இது இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ வெள்ளைப்பூக்கள் படத்துக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னா த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான். தமிழ் படங்கள் பார்த்து தமிழ் படங்களால் வளர்ந்தவங்க நாங்கள். US போனாலும் நாங்கள் பார்க்குறது தமிழ் படம், கிரிக்கெட், இது ரெண்டையும் வச்சு தான் நாங்கள் வந்து
தமிழர் அப்படின்னு இது பண்ண முடியும். சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், ஐபிஎல் பார்க்குறதாகட்டும், காலையில் 6 மணிக்கு வரும் ஐபிஎல். அங்கே 6 மணிக்கு எந்திரிச்சு ஐபிஎல் பார்க்குறதாகட்டும், இல்லை என்ன படம் வந்தாலும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்குறது. அப்படி தான் நாங்களும் தமிழர்கள் அப்படி கனெக்ஷன் வர்றது. இது 2 விஷயம்தான். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு. இன்னொன்று வந்து நாங்கள் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், யூஎஸில் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இங்கே நிறையா பேரோட ஒர்க் பண்ணோம். ஆனால் அதோ எவ்வளோ இதாக எம்ப்ரேஸ் பண்ணாங்க. நாங்கள் வாங்க படம் எடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது இந்த எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நடக்காது. ஏன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியிலும் நடக்காது. சரி புதுசாக வரோம் அப்படின்னா சரி உனக்கு இது தெரியுமா அது தெரியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி தே வெல்கம் டஸ். விவேக் சாராக இருக்கட்டும், சார்லி சாராக இருக்கட்டும், ஏன் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எடிட்டர் பிரவீன், கலரிஸ்ட் பாலாஜி, அவங்களாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. வாங்க படம் பண்ணுங்கள், கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள், தமிழ் படம் பண்ணுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட, நாங்கள் சொல்லித்தரோம் எல்லாம் அப்படின்னு. ஏன்னா நாங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே யூடியூப், நீங்கள் எழுதுகிற ரைட்டப்ஸ்லேருந்து தான் நாங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அது போக நாங்கள் யாருமே ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் செட்டில் ஒர்க் பண்ணது கிடையாது. ஷூட் போகிறப்போ இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வெள்ளைப்பூக்கள் செட்டில் தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்தியா செட்டே பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நாங்களாக பண்ண செட்ஸு இல்லை ஹாலிவுட் செட்ஸ் தான் பார்த்துருக்கோம். அங்கே இருக்கிற ப்ராசஸ் வேறு, ஒர்க் ஃப்ளோ வேறு, இங்கே இருக்கிற ப்ராசஸ் வேறு, ஒர்க் ஃப்ளோ வேறு. எல்லாமே கற்றுக் கொடுத்தது விவேக் சார், சார்லி சார். எல்லா ஷூட்லேயும் ஓகே இது மாதிரி தான் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுங்கள், இது மாதிரி தான் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுங்கள். இது வந்து நான் க்ரியேட்டிவாக சொல்லலை, ப்ராசஸ் சொல்கிறேன். ஏன்னா க்ரியேட்டிவாக கதை எழுதிடலாம், ஆனால் எடுக்கிறதுங்கிறப்போ நிறையா பேரோட ஒர்க் பண்ணுறதுங்கப்போ அதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அதெல்லாமே கற்றுக்கிறது சொல்லிக் கொடுத்தது உங்களை மாதிரி ஜாம்பவான்கள் தான். அதுக்கப்புறம் இன்னொரு தேங்க் பண்ணணுன்னா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து எல்லாமே வந்து நான் இது வந்து ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஸ்கைப்லேயோ தான் பண்ணியிருக்கேன். லைக் விவேக் சாரோட ஃபஸ்ட்டு பேசுகிற கான்வர்சேஷன் நான் மறக்கவே மாட்டேன். ஃபோன் எனக்கு நைட் டைம், அவருக்கு மார்னிங் டைம். நான் ஹலோ எப்படி பேசணும்னு தெரியாது எனக்கு. வந்து வருண் வந்து டக்குன்னு ஃபோன் கொடுத்துட்டாரு, பேசுங்க அப்படின்னாரு. ஹலோ சார் என்ன, குட் மார்னிங் விவேக், ஐ ஆம் விவேக் அப்படின்னாரு. அப்புறம் அவரே சிரிச்சிட்டார். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து விவேக்கே குட் மார்னிங் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ஹியூமர் வந்து அவருக்கு வந்து எப்போவுமே லைக் நேச்சுரல் கான்வர்சேஷன்லேயே இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் ஷூட் அப்பயும் இப்படி தான் ரெண்டு பேரும் சார்லி சாரும் விவேக் சாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் சீரியஸான சீன் எடுத்துகிட்டு இருப்போம். அவங்க சார்லி சார் ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுப்பார், அதோட சீன் கட் ஆகணும். கவுண்டர் கொடுப்பாரு, விவேக் சார் உடனே இன்னொரு கவுண்டர் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. நாங்களும் ஷூட் பார்த்துக்கிட்டே நாங்களும் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் ஏடி யாராவது வந்து சொல்லுவாங்க, கட் பண்ணும் சார், இது வேறு சீனுக்கு போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் கட் பண்ணி இது பண்ணி, இல்லை சார் இவ்வளோ காமெடி வேணாமே அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. அது இன்னொன்று எடிட்டிங் டேபிள்லையும் சரி, எடுக்கிறப்பையும் சரி, விவேக் சாரும் சார்லி சாரையும் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க காமெடி பார்த்து வளர்ந்தவங்க. இந்த சீனில் வந்து சார் ஹியூமர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே, இல்லை வேறு மாதிரி பண்ணிக்கலாமேன்னு சொல்ல கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஹியூமர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இல்லை சார் நம்ம இது மாதிரி படம் பண்ணுறோம், வேறு மாதிரி பண்ணுறோம், அதையும் புரிஞ்சுக்கிட்டு தே ஹேட் த ஹார்ட் டு டேக் இன் த கேரக்டர். இல்லை நம்ம கேரக்டர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு விவேக் சார்லாம் 3 months கெட்டப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 3 months எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு தனியாக கிளம்பி வந்தார். வரப்போ பேக் வேறு தொலைஞ்சு போச்சு ஏர்போர்ட்டில். ஸோ வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். எங்களோட ஒரு ஃபேமிலியாக எங்கள் கூட இருந்தாங்க எல்லோரும். ஸோ அதுக்கு டெஃபினட் தேங்க்ஸ் டு சார், விவேக் சார், சார்லி சார், தேவ் ஆல்சோ. தேவ் வந்து ஒரு 45 days எங்கள் கூட இருந்தார். ஸோ ஃபுல்லாக எங்கள் கூட சுற்றிட்டு படத்துக்கெலாம் போனப்போ இட் வாஸ் அ வெரி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். இட் வாஸ் வெரி ஹாப்பி. நாங்கள் வந்து சரி படம் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் எங்களை வந்து பண்ணாதீங்க, அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் உங்களுக்கு வேலை பாருங்கள். என் வீட்டில் கூட சொன்னாங்க, டேய் மைக்ரோசாஃப்ட்டில் வேலை பார்க்குறியா இல்லை என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அதையும் பண்ணுறேன், ஆனால் படம் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு படம் பண்ணேன். ஸோ வந்திருக்கு. ஸோ வி ஆர் வெரி, திகா சொன்ன மாதிரி வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் நியாயமாக இருக்கணும், எங்களுக்கு பிடிச்ச கதையாக இருக்கணும், பிடிச்ச கண்டென்ட்டாக இருக்கணும். We are confident that I want to invite the press and the media and everybody இங்கே வந்திருக்கவங்க எல்லாரையும் for April 16th, before 3 days before, we want ஒரு ப்ரெஸ் ஷோ அரேஞ்ச் பண்ணி நீ எல்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அப்புறம் that's how confident we are. ஏன்னா எங்களுக்கு படம் நல்லா வந்திருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இதுக்கு சொல்லணுன்னா தேங்க்ஸ் டு ஆல் மை டீம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, எவ்ரிபடி ஹஸ் ஒர்க் தேர் ஹார்ட் அவுட். ஏன்னா யாருமே வந்து இப்போ தான் இன்னொரு இன்டர்வியூ வேறு சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் வி ஆர் பேஷனட் ஃபிலிம் மேக்கர்ஸ், வேர் வி ஆர் ஆல்சோ பேஷனட் இன்ஜினியர்ஸ்ன்னு எல்லாத்த வாட் எவர் ஒர்க் வி ஆர் டூயிங்.
ஸோ ரெண்டுமே பேஷன் இருக்கனால எங்களுக்கு அந்த களைப்பு தெரியல. லைக் தேவ் சொன்ன மாதிரி நாங்கள் 7 o'clock ஆரம்பித்து 1 o'clock ஒர்க் முடிச்சுட்டு தான் ஷூட் ஆரம்பிப்போம். பட் ஸ்டில் வி வர் ஏபிள் டு புஷ் த்ரூ பிகாஸ் வி லவ் போத். அண்ட் அதை வச்சு தான் நாங்கள் படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.